நலம் நலம் அருகே. இந்த எபிசோடில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது குட்டீஸ்க்காக, கிட்ஸ் அட் ஹோம். அவங்க வந்து ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன், அவங்களுக்கு எந்த மாதிரியான ஃபுட் ஸ்டெப்ஸ் கொடுக்குறது அப்படின்னு தான். ஸோ சில்ட்ரன், ஏன்னா அவங்க வந்து க்ரோத் ஃபேஸில் இருக்காங்க அண்ட் தே ஹாவ் ஒரு லிமிட்டட் டைம். அப்போ தான் அவங்களுக்கு அந்த மேக்ஸிமம் க்ரோத் இருக்கும். நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க, திடீர்னு அவங்க வந்து வளருவாங்க. அதாவது அந்த 10-12 இயர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சடன் க்ரோத் ஸ்பர்ட் இருக்கும். அதுக்கப்புறமா ஆஃப்டர் த ஏஜ் ஆஃப் லைக் 18 or 19 they won't grow at all, ரைட்? ஸோ அந்த பர்டிகுலர் க்ரூஷியல் இயர்ஸ் அவங்க அந்த ஸ்கூலுக்கு போகிறாங்க இல்லையா, அந்த பீரியடில் அவங்க கேம்ஸ்லேயும் இருப்பாங்க, டான்ஸு, ட்ராமா, அந்த மாதிரி நிறைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் இருக்கும். அண்ட் அட் த சேம் டைம் அகடமிக்ஸோட ப்ரெஷரும் இருக்கும். இது எல்லாமே சேர்த்து அவங்களோட எனர்ஜி ரெக்யர்மெண்ட்ஸ் ஆர் லைக் எக்ஸ்ட்ரீம்லி ஹை. ஸோ இட்ஸ் வெரி க்ரூஷியல் அவங்க வந்து சில ஃபுட் ஸ்டெப்ஸ் வந்து நல்லாவே ஃபோக்கஸ் பண்ணும். மெயின் திங் வந்து அவங்களுக்கு போதிய அளவுக்கு எனர்ஜி வேணும். ஸோ கேலரிஸ் வந்து நல்லா பேலன்ஸ் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கணும். தட் இஸ் ஒன். நெக்ஸ்ட் திங் வந்து ப்ரோட்டீன், க்ரோத் ஃபேஸ். இப்போ நம்ம வந்து வீடு கட்டுறோம், ஆனால் வீடு கட்டும்போது நம்ம செங்கலோட குவாலிட்டிஸ், அப்புறம் ஜல்லி, அப்புறம் அந்த அயன் ராட்ஸ் இதெல்லாம் வாங்குகிறோம்ல, எல்லாமே நல்ல குவாலிட்டி பார்த்து வாங்குகிறோம். அண்ட் அதே மாதிரி போதிய அளவுக்கு செங்கல் இருந்தால் தான் நம்மளால் அதை ஒழுங்காக வீடெல்லாம் கம்ப்ளீட்டாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி முடிக்க முடியும். ஸோ ரா மெட்டீரியல்ஸ் போதிய அளவுக்கு இல்லைங்கும் போது டெஃபினெட்லி யூ won't be able to have a strong body. அதே மாதிரி குட் குவாலிட்டி ஃபுட் ஸ்டெப்ஸை வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். தட் இஸ் வாட் இஸ் கோயிங் டு ஹெல்ப் கன்ஸ்ட்ரக்ட் அ வெரி ஹெல்த்தி பாடி. ஸோ இந்த குழந்தைங்களுக்கு வந்து ப்ரோட்டீன் அதிகமாக கொடுத்தோம், இல்லைனா நல்ல ஒரு மீல்லையும் ஒரு ஸ்நாக்லேயும் ப்ரோட்டீன் ரிச் ஃபுட் கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து இன்ஃபெக்ஷன்ஸ் எதுவும் வராது. அதே மாதிரி க்ரோத் வந்து பாதிக்காது, நல்லபடியாக டாலாக வளருவாங்க, மசில்ஸ் நல்லா வளரும். அண்ட் அதே மாதிரி பல்லு இது, அப்புறம் அவங்களோட ஸ்கின், ஹேர் எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். அடிக்கடி சிக்காக மாட்டாங்க. ஏன்னா ஸ்கூலுக்கு போகும்போது இன்ஃபெக்ஷன்ஸ் அது இதுன்னு they pick up and they usually fall sick very often. பட் அந்த ஃபேஸ் எல்லாமே வந்து ஓரளவுக்கு கம்மி பண்ணலாம், ஆர் டெஃபினெட்லி பயங்கரமாக கம்மி பண்ணலாம் if they are going to be eating right. ஓகே, வைட்டமின் அண்ட் மினரல்ஸ் அப்படிங்கும்போது வெரைட்டி ஆஃப் ஃபுட் ஸ்டப்ஸ், ரைஸ் ஆகட்டும், தால் ஆகட்டும், நான்வெஜ் ஆகட்டும், இல்லை ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸோ, இன்னும் தே ஷுடன்ட் பி ஈட்டிங் ஒன்லி ஒரு 4-5 ஐட்டம் மட்டும்தான் சாப்பிட்டேன், மீதி நான் தொட மாட்டேன் அப்படின்னு இல்லாமல் ஒரு வெரைட்டியாக சாப்பிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு டெஃபிஷியன்சிஸ் வரவே வராது. ஓகே, திஸ் இஸ் another important aspect. கான்ஸ்டிபேஷன் இஸ் அ பிக் ப்ராப்ளம். காலையில் ஸ்கூலுக்கு போகிறவன் வேன் வந்திருக்குன்னு அந்த டைமில் தான் போய் டாய்லெட்டில் போய் உட்காந்துருப்பாங்க கிட்ஸு. A lot of kids go through this, or else they would actually go ahead and use the toilet in the school. ஸோ இந்த மாதிரி கான்ஸ்டிபேஷன் இஷ்யூஸ் வரக்கூடாது. ஸோ த பெஸ்ட் வில் பி தட் தே கோ ஹெட் அண்ட் ட்ரிங்க் அ லாட் ஆஃப் வாட்டர். ஸோ லிக்விட்ஸுக்குங்கிறது, அதாவது தண்ணி குடிக்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். அவங்களுக்கு வந்து நீங்கள் ஜூஸாக கொடுக்கலாம், மோராக எடுத்துக்கலாம், இல்லைன்னா ரசம், ஆர் இட் குட் பி எனி கைண்ட் ஆஃப் வெஜிடபிள் ஜூஸஸ் ஆல்சோ. ஸோ ஒரு 2-3 glasses ஆஃப் ஜூஸ் கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் இது ஒல்லியாக இருக்க குழந்தைங்களுக்கு தான். ஏன்னா குண்டாக இருக்கிற குட்டீஸ்க்கு வந்து நீங்கள் ஜூஸஸ் நிறைய கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா வெயிட் போட்டுருவாங்க. அவங்கெல்லாம் வந்து வெயிட் குறைக்கணும்னு நினைக்கிற குட்டீஸ்க்கு வந்து ஃப்ரூட்ஸை கட் பண்ணி அப்படியே கொடுத்து அவங்க அதை நல்லா கடிச்சு சாப்பிடணும். தட் இஸ் கோயிங் டு ஹெல்ப் அ லாட். பட் ரொம்ப ஒல்லிக்குச்சியாக இருக்கிற குழந்தைங்களுக்கு ஜூஸஸ் வில் பி கிரேட். லஸ்ஸி, மில்க் ஷேக்ஸ், கஞ்சி, கூழ் இது எல்லாமே கொடுக்கலாம். வில் பி ரியலி ஹெல்த்தி. தட்ஸ் கோயிங் டு ஹெல்ப் தம் அ லாட். ஸோ வெஜிடபிள்ஸ் வந்து நீங்கள் பாயில் பண்ணி நல்லா மேஷ் பண்ணி பருப்பில் மிக்ஸ் பண்ணி சாம்பார் அந்த மாதிரி கொடுக்கலாம். இல்லைனா பாலக் சப்பாத்தி, மேத்தி சப்பாத்தி, மூலி சப்பாத்திஸ், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வெஜிடபிள்ஸை ஸ்டஃப் பண்ணி சப்பாத்தியில் வச்சு கொடுக்கலாம். another thing is சப்பாத்தி ரோல். ஏன்னா யூஸ்வலாக ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா இந்த பசங்க அந்த லஞ்ச் பிரேக்கில் போய் நல்லா விளையாடிட்டு இருப்பாங்க. உட்காந்து பொறுமையாக உட்காந்து சாப்பிட்றதுக்குலாம் அவங்களுக்கு வந்து பேஷன்ஸே கிடையாது. ஸோ பெஸ்ட் வில் பி டு கிவ் எனி கைண்ட் ஆஃப் ஸ்டப்ஸ் சப்பாத்தி, or else it could be a chapati roll. நம்ம ஃப்ராங்கின்னு சொல்கிறோம் இல்லையா, அது நம்ம வீட்லேயே பண்ணி கூட கொடுக்கலாம். நிறைய வெஜிடபிள்ஸை வந்து ஃபில் பண்ணி ரோல் பண்ணி கொடுத்துட்டோம்னா அந்த ரோலை அடி சாப்பிட்டுட்டு கடற்கடன் சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்க போய் விளையாட ஆரம்பிச்சிருவாங்க லஞ்ச் பிரேக்கில். ஓகே, அப்புறம் கீரையை வந்து நல்லா வேக வச்சு, பாலக்கீரை அதெல்லாம் வேக வச்சு பியூரே பண்ணி பூரிஸ் பண்ணலாம். or else it could be like a colorful sandwich, or it can even be mixed with the chapati மாவு. ஸோ க்ரீன் கலரில் இருக்கும் சப்பாத்தி, பட் தென் அட்லீஸ்ட் தட்ஸ் அ குட் வே டு இன்க்ளூட் சம் கீரை. பாஸ்தா ஆர் நூடுல்ஸ் அது பண்ணும்போதும் நல்ல பொடியாக நறுக்கின வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணலாம். பாஸ்தா சாஸ்லேயே வந்து வெஜிடபிள்ஸ் வந்து பாயில் பண்ணி பிளெண்ட் பண்ணி அந்த சாஸில் மிக்ஸ் பண்ணலாம். ஸோ பாஸ்தா, நூடுல்ஸ், பர்கர்ஸ் இதெல்லாம் வந்து பிள்ளைங்களுக்கு பிடிக்கும் இல்லையா. ஸோ முக்கால்வாசி வந்து வீட்டிலே பண்ணி கொடுத்துட்டோம்னா இட் வில் பி பெட்டர். ஸோ பன்னீர் டிக்கா, இல்லைனா பன்னீர் பட்டர் மசாலா, அவங்களுக்கு என்னென்ன ஃபுட்டு பிடிக்கும் அப்படிங்கிறத அவங்களே உட்கார வச்சு ஒரு லிஸ்ட்டு போடுங்க. அவங்களே இன்வால்வ் பண்ணி ஒரு ஃபுல் வீக்குக்கான மெனுவை பிளான் பண்ணிடுங்க. அண்ட் தென் டெல் தெம், நீ இந்த மாதிரி இப்படிலாம் சாப்பிட்டேன்னா உன்னால் வந்து நல்லா படிக்க முடியும், அடிக்கடி உனக்கு ஜுரம் வராது, கோல்டு வராது, நீ கிளாஸ் மிஸ் பண்ண மாட்டேன், நீ ஜாலியாக போய் உன் ஃப்ரெண்ட்ஸோட விளையாடலாம், அண்ட் உனக்கு வந்து ஹெல்த் சூப்பராக இருக்கும்.
அண்ட் ட்ரை டு கட் டவுன் இந்த டிவி பார்த்துட்டு சாப்பிட்ற அந்த இது இருக்கு இல்லையா, அந்த டைமை கட் பண்ணோம். ஆஸ் அ ஃபேமிலி எல்லோரும் உட்காந்து ஒன்று கிச்சனில் உட்காந்து சாப்பிடுங்க, தரையில் உட்காந்து சாப்பிடுங்க, சப்பளங்கால் போட்டு உட்காந்து சாப்பிட்றது இஸ் அ வெரி குட் ஹேபிட். இல்லைன்னா இட் குட் பி அட் த டைனிங் டேபிள், பட் கைண்ட்லி அவாய்ட் டெலிவிஷன். ஹாலில் டிவி இருந்தால் கூட அதை ஆஃப் பண்ணிடுங்க. த ஃபோக்கஸ் ஷுட் பி ஆன் ஈட்டிங் அண்ட் சூயிங் த ஃபுட். தட் இஸ் வெரி வெரி க்ரூஷியல். ஸோ மேக் ஷுர் கிட்ஸ் வந்து டிவி பார்த்துட்டே சாப்பிட்ற அது ஒரு ரொம்ப கெட்ட பழக்கம். அதனாலேயே நிறைய பேருக்கு வெயிட் போடுதுங்க. நிறைய ஒபீஸ் சில்ட்ரன் நான் வந்து கிளினிக்கில் பார்க்குறேன். really have a tough time, and the biggest problem is this, and then a lot of games. அந்த கேம்ஸ் நிறைய விளையாடுறாங்க, அண்ட் அதனால கூட அவங்களுக்கு வந்து ஃபோக்கஸ் இல்லாமல் போயிடுது. அண்ட் நிறைய கிட்ஸ் வந்து ஐ ஹவ் நோட்டிஸ்ட் எக்ஸாம் டைமில் வந்து புக்கை படிச்சுட்டே இருப்பாங்க, சைடில் ஸ்நாக் பாட்டுக்குள்ளே போயிட்டே இருக்கும். ஸோ இட் குட் பி பாப்கார்ன் ஆர் சிப்ஸ் ஆர் காராசேவ் முறுக்கு, ஆர் இட் குட் பி ஸ்வீட்ஸ், வேர்க்கடலை. அதாவது இந்த 2 ஆக்டிவிட்டி, படிக்கிறது நம்ம சாப்பிடாம கூட பண்ணலாம் இல்லையா, திஸ் இஸ் அ இண்டிவிஜுவல் செப்பரேட் ஆக்டிவிட்டி. அண்ட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஈட்டிங் இஸ் அ டிஃப்ரெண்ட் ஆக்டிவிட்டி பை ஓன். இது 2த்தையும் எதுக்கு கம்பைன் பண்ணணும்? இது கம்பைன் பண்ணுறதுனால தான் நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது. ஸோ யூ வில் ஹேவ் டு கான்ஷியஸ்லி see this and try to tell, hello, you need to eat only when you're hungry, not because you're bored or you're like super tensed. ஐயோ எக்ஸாம் எப்படி பண்ண போகிறோமோ அப்படிங்கிற அந்த ஃபுல் டென்ஷனில் உட்காந்து இது ஒரு பக்கம் குறிச்சிக்கிட்டு ஒரு புக்கையும் பார்த்துட்டு இருந்தோம்னா, a lot of kids actually gain weight during exams. நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து வெஜிடபிள்ஸ் சாப்பிடணும், நிறைய தண்ணி குடிக்கணும். ஆஸ் பேரண்ட்ஸ் யூ வில் ஹேவ் டு செட் ரைட் த ஸ்டாண்டர்ட். அண்ட் நீங்கள் பக்காவாக இருந்தீங்கன்னா உங்களை பார்த்துட்டே குழந்தைங்க ஆட்டோமேட்டிக்காக தே வில் ஸ்டார்ட் இமிட்டேட்டிங், பிகாஸ் நீங்கள் தான் அவங்களோட ரோல் மாடல், நீங்கள் தான் அவங்களோட ஹீரோ ஹீரோயின் எல்லாமே. ஸோ மேக் ஷூர் தட் யூ ட்ரிங்க் அடிக்வட் வாட்டர். ஏன்னா போதிய அளவுக்கு எங்கள் வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், அதுக்கப்புறம் நார்ச்சத்து மிக்க பருப்பு வகைகள் அதெல்லாம் சாப்பிட்டு தண்ணி ஒழுங்காக குடித்தாங்கன்னா மோஷன் ஃப்ரீயாக போகும். கான்ஸ்டிபேஷன் அப்படிங்கிற ப்ராப்ளமே சுத்தமாக இருக்காது. அண்ட் தேல் பி சூப்பர். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ், டிப்ஸ் இது எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ரிசல்ட்ஸ் ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். ஐம் ஷுர் யுவர் கிட்ஸ் வில் க்ரோ அப் வெரி ஹெல்த்தி. இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்போடு உங்களை அடுத்த முறை சந்திக்கிறேன். தேங்க்யூ.